குருப்பியோ நமக அஷ்டோவிருக்ஷம் சேனலில் பயணிக்கும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் அடியனின் வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் ஷட்பலம். ஷட்பலம் அப்படின்னா என்ன? பேசிக் ப்ரிடிக்ஷன், பேசிக் அஸ்ட்ராலஜி படிச்சுட்ருக்கோம். இதில் ஷட்பலம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா என்ன? ஷட் அப்படிங்கிறது 6 அப்படின்னு அர்த்தம். 6 வித பலன்களை பார்ப்பது அப்படிங்கிறது நம்ம சொல்கிறோம். அந்த 6 வித பலன்கள் என்ன அப்படின்னா, 1 ஸ்தான பலம், காலபலம், ஜேஷ்டபலம், நைசர்கிய பலம், திக்பலம், திக்பலம் அப்படிங்கிற 6 வித பலன்களை பார்க்குறது தான் ஷட்பலம் அப்படின்னு சொல்கிறோம். ஸ்தான பலம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு என்னன்னு பார்ப்போம். ஸ்தான பலம் அப்படிங்கிறது கிரகங்கள் அமர்ந்த வீடுகள், அதனுடைய பலன் என்ன அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். கிரகங்களுக்கு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், 4-5 பிரிவுகளாக கிரகங்களோட பலத்தை நம்ம சொல்லப்படுறோம். இதில் ஸ்தான பலத்தில் 1 உச்ச பலம் அப்படின்னா உச்சமடைகிற வீட்டில் கிரகங்கள் இருக்கிறது, உச்ச பாகையில் இருக்கிறது, 100% பலம் நிறைந்தது அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது மூலத்திரிகோணம் அப்படின்னு சொல்லக்கூடியது. கிரகங்கள் ஒவ்வொரு ராசியில் மூலத்திரிகோணத்தில் உட்காரும். அந்த மூலத்திரிகோண பாகைகளில் இருக்கும்போது அது கிரகம் 75% பலமுடன் இருக்குது அப்படிங்கிறத சொல்லலாம். அடுத்தது ஆட்சி வீடுகள் அப்படிங்கிற விஷயத்தை எடுப்போம். கிரகங்கள் ஆட்சி வீட்டில் இருக்கும்போது 50% பலனோட இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். சம வீடுகள் அப்படிங்கிற இதை எடுக்கும்போது கிரகங்கள் 12% பலத்தோடு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம மகரிஷிகள் கொடுத்துருக்காங்க. பகை வீடுகள் அப்படிங்கிற விஷயத்தில் 6.25% பலத்தோடு இருக்குது அப்படிங்கிறது சொல்லலாம். நீச வீடுகள் அப்படிங்கும்போது 0 பலம் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். மகரிஷிகள் ஒரு ஸ்தான பலத்தை ஒரு கிரகங்கள் அமர்ந்த இடத்த வச்சு நம்ம எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு கோடிட்டு காமிச்சிருக்காங்க. இது கூட மற்ற பலன்களையும் நம்ம எடுக்கணும். 2வது பலன் அப்படின்னு பார்த்திங்கன்னா காலபலம். அதாவது காலபலம் அப்படிங்கிறது நம்ம பிறந்த ராசிகள்லேயே நாம் பிறந்த நேரம் இரவா பகலா அப்படிங்கிறதையும், அந்த இரவில் எந்த கிரகங்கள் பலன் இருக்குது, பகலில் எந்த கிரகங்கள் பலமாக இருக்குது அப்படிங்கிறத கணிக்கிறதுக்கு தான் இந்த காலபலம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதாவது காலபலத்தில் சூரியன், குரு, சுக்கிரன் பகலில் பலம் பெறும். அதாவது ஒளி கிரகங்கள் எல்லாமே பகலில் பலம் பெறும். சந்திரன், செவ்வாய், சனி இரவில் பலம் பெறும் கிரகங்கள். புதன் இரு காலத்திலையும் பலன் பெறும் கிரகங்களாக சொல்லப்பட்டிருக்கார், மகரிஷிகள் சொல்லப்பட்டிருக்காங்க. இதோட பார்த்திங்கன்னா தேய்பிறை காலம் அப்படின்னு பார்க்கும்போது பாவர்களுக்கு பலம், வளர்பிறை காலம் அப்படிங்கும்போது சுபர்களுக்கு பலம் அப்படிங்கிறதையும் நம்ம எடுத்துக்கலாம். இந்த கால பலம் அப்படிங்கிறதுல ஒரு கிரகம் இத்தனை நிலையில் எந்த நிலையில் இருக்குது அப்படிங்கிறதையும் கவனிக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா கிரக யுத்தம். அந்த கிரக யுத்த பலன் எப்படி கணிக்கணும் அப்படின்னா, சூரியனும் சந்திரனும் கிரகங்கள் ஒரே பாகையில் இருந்தால் கணிக்கப்படுறது, மற்ற கிரகங்கள் ஒரே பாகையில் இருந்தாலும் கணிக்கப்படுகிறது. அப்போ இந்த கிரக யுத்தத்தில் வடக்கில் இருக்கிற கிரகங்கள் உங்களுக்கு யுத்தத்தில் வெற்றி அடையுது அப்படிங்கிறத சொல்லப்படுறோம். இப்போ ஒரே ராசியில் பார்த்திங்கன்னா ஒரே பாகையில் இருக்கும். இப்போ புனர்பூசம் 1ன்னா புனர்பூசம் 1லேயே 2-3 கிரகங்கள் இருக்கும், ஒரு 3 டிகிரிக்குள்ளே வர்ற மாதிரி வரும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கிரக யுத்தத்துக்கு நம்ம கால்குலேட் பண்ணி தான், அதில் கிரக யுத்தத்தில் வெற்றி அடைஞ்ச கிரகங்கள் தான் அந்த ராசியை இயக்கக்கூடியதாக இருக்கும். அதை நம்ம கணக்கிடுறதுக்கு இது பயன்படுத்தப்படுறது. 3வதாக பார்த்திங்கன்னா ஜேஷ்ட பலம் அப்படின்னு சொல்கிறது. ஜேஷ்டம் அப்படின்னா உத்தராயணமா தக்ஷிணாயணமா அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதாவது உத்தராயண புண்ணிய காலம் அப்படிங்கிறது தை மாதம் முதல் ஆனி மாதம் வரை. சூரியன், சந்திரன், செவ்வாய், குரு, சுக்கிரன் பலன் அதிகமாக இருக்கும் உத்தராயண புண்ணிய காலத்தில் பிறந்தவங்களோடது. தக்ஷிணாயன புண்ணிய காலம் அப்படிங்கும்போது சந்திரன், சனி பலம் அதிகமாக இருக்கும். தட்சிணாயன புண்ணிய காலம்ங்கிறது ஆடி மாதம் முதல் மார்கழி மாதம் வரை. இதில் கிரகங்கள் வக்ரமும் அடையும். வக்ரம் அடைஞ்ச கிரகங்கள் தட்சிணாயன புண்ணிய காலத்தில் இருக்கிற அந்த ராசிகளில் இருக்கும்போது அது பலம் பெறுது அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். நைசர்கிய பலம் அப்படின்றது 4வது நைசர்கிய பலம். அதாவது நைசர்கிய பலம் அப்படிங்கிறது சுப கிரகங்களும் பாவ கிரகங்களும் ஒரு ஸ்டாண்டர்ட் சார்ட் மூலிமா மகரிஷிகள் சொல்லியிருக்காங்க. நைசர்கிய பலத்தில் மிகவும் கம்மியான ஒரு பலன் அப்படின்னு பார்த்திங்கன்னா சனி, செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சந்திரன், சூரியன், ராகு, கேது அப்படிங்கிறது ஒரு லிஸ்ட்டு சொல்லப்பட்டிருக்கு.
அதாவது சனி வந்து நைசரிய பலத்தில் மிக கம்மியான பலமும், கேது தான் ஹையஸ்ட் பலமும் நைசரிய பலத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அந்த கேதுவோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கா, எந்த கிரகத்தோட ஆதிக்கம் இருக்குதுன்னு நைசரிய பலத்தை வச்சு நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது திரிக் பலம் அப்படின்னு சொல்லக்கூடிய பார்வை பலம். லக்ன சுபர் லக்ன பாவர், இதில் 2 எடுத்துக்கணும். லக்ன சுபர் லக்ன பாவர் ரெண்டோட பார்வை யாருக்கு இருக்குது அப்படிங்கிறது தான் கவனித்து தான் முடிவு செய்யணும். உடனே எல்லாருக்குமே வந்து சனி வந்து சுபராக இருப்பார், லக்ன சுபராக இருப்பார், சனி பார்வை வாங்குது, இது வந்து கெட்டதாக நடக்கும் அப்படிங்கிறத நாம் முடிவு பண்ணக்கூடாது. அந்த லக்ன சுபர் லக்ன பாவரோட பார்வை பலத்தை நம்ம வச்சு தான் நம்ம முடிவு பண்ணுறோம். இதில் என்ன அப்படின்னிங்கன்னா திக்பலத்தில் அதை பார்த்து தான் நம்ம கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்தது திக்பலம் அப்படின்னு சொல்கிறோம். கிரகங்கள் வந்து ஒவ்வொரு ராசிகளில் இருக்கும்போது திக்பலம் அப்படிங்கிறத சொல்கிறோம். அதை எடுத்து கால்குலேட் பண்ணும்போது புதனுக்கும் குருக்கும் லக்னத்தில் திக்பலம் கிழக்கில் அப்படின்னு சொல்லலாம். சந்திரனுக்கும் சுக்கிரனுக்கும் 4 திக்பலம் வடக்கில் திக்பலம் அடையுது அப்படிங்கிறத சொல்லலாம். சனிக்கு 7ஆம் இடம் திக்பலம் மேற்கு அப்படிங்கிற விஷயத்தை நம்ம சொல்லலாம். அதே போல் சூரியன் செவ்வாய்க்கு 10ஆம் இடத்துல திக்பலம் அப்படின்னு சொல்கிறோம். தெற்கில் திக்பலம் அடைகிறார்கள் அப்படிங்கிறத சொல்லலாம். தெற்கு பக்கம் திக்பலம் அடைகிறார்கள் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். ஸோ இந்த 6 வித பலங்களும் வந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு ப்ரெடிக்ஷன் எடுக்கிறதுக்கு, ஒரு பலனை எடுக்கிறதுக்கு உபயோகமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால ஜஸ்ட்டு ஒரு கோடிட்டு தான் காமிச்சிருக்கேன். இன்னும் இதில் உள்ளார்ந்த விஷயங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் தேடி படிக்கும்போது இன்னும் பர்ஃபெக்டான ஒரு வர்ற மக்களுக்கு நம்ம ஒரு வழிகாட்டியாக நம்ம சொல்ல முடியும். இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன். கிருத்திகா.